அம்பால வழிபடுறதுக்கான ஏதாவது சிறப்பு முறைகள், இல்ல சிறப்பு நாட்கள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா எந்த நாளும் எல்லாத்துக்கும் உகந்த நாளே. ம். ஏன்னு கேட்டா, அதனால தான் நாள தேடாதீங்க. அதுக்குள்ள ஓரைய தேடுங்க. ஓரைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு அது மாறிக்கிட்டே இருக்கும். ம். அப்ப அந்த வினாடி பொழுதுல ம். அது ஓரையில துணை ஓரைன்னு இருக்குது. ம். அத இன்னும் பிரிவா பிரிச்சு பண்ணா ஒரு செகண்ட்ல அதாவது 4 நிமிஷத்துல 1 டிகிரி நகரும். அந்த 1 டிகிரி பூமி நகரும்போது 24 மணி நேரம் அதிலேயே சுத்தும். அந்த 24 மணி நேரத்துல 1440 சுவாசம் நம்ம விட்டுருக்கோம். ம். அதுல 8 மணி நேரம் தூங்கியிருக்கோம். 8 மணி நேரம் வேலை செய்யணும். 8 மணி நேரம் ஒவ்வொருக்கும் 8, 8 மணி நேரமா பிரிச்சு கொண்டு போறோம். ம். அப்படி போம்போது 8 நிமிஷத்துல உனக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அப்படி உள்ள நெறைய பிரிச்சு, நம்மளுடைய சித்தம் நல்ல தெளிவுபடுறதுக்கான வழிமுறைகள் கொண்டிருக்கு. இந்த சித்த தெளிவுக்கு வராகி அம்மனை தொழுதால், உனக்கு அவையும் இன்னமும் நீ போயிட்டன்னா, அதோடைய அனுகிரகத்தால இது நடக்கும். இது ஒரிசாவுல அங்க பார்த்தது. அடுத்து ராமநாதபுரத்துல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ராமநாதபுரத்துல அம்பாளுடைய இதுல 4 மூலையிலயும் 4 வகையான கரகம் எடுப்பாங்க. கரகம் எடுப்பாங்க. 4 வகை மக்கள் இருக்காங்க. அவங்க அந்த கரகம் எடுக்குறாங்கன்னாங்க. அந்த 4 வகையான மக்கள் யாருன்னு கேட்டா, அது ம். அண்டத்துல. பிண்டத்துல என்னன்னா, வலதாரிக்கல், இடதாரிக்கல். வலது ம். வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். அப்ப 4 வகை ரூம் இருக்கா? அந்த ரூம தான் 4 வகையான திசையா இருக்கு. ம். அதுதான் சிவாயன. சீன்றது. கீழ அடியில வயித்துல வான்னா, அடுத்தது தொப்புள் மா, இது சி. இது வா, இது யா. நமசிவாய. நடுவுல இருக்குதா சி. ஆமா. அந்த சிய தான் யாராவது உனக்கு தொல்ல குடுத்தா, சி பெ ஆன்னு சொல்லிட்டா திரும்பி வராங்கன்னா, உனக்கு ம். மரியாதை குடுத்துட்டேன்ல, கோவம் வருதுல்ல. அதனால சி ஆமாமா. என்ற வார்த்தை மந்திரமாக நமக்கு இயங்குது. ஓகே. அதுதான் நமசிவாயம்னு சொல்றேன். அதுல ஒரு ஒரு மண்டபத்த பார்த்தீன்னா, மேல கீழ ம இருக்கும். நடுவுல இருக்கிற அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல, அதுக்கு தான் சீன்னு பேரு. அதுக்கு மேல ஒரு பகுதி, அதுக்கு மேல ஒரு பகுதி இருக்கு. இத சூட்சமத்தத வச்சு தான், அதே நம்ம உடல்லயும் வச்சிருக்கோம். நம்ம கை, கால் இந்த தஞ்சாவூர் பொம்மை இருக்குல்ல, அதுல கை அப்படியே இறுகியிருக்கும், காலும் இறுகியிருக்கும். ம். நடுவுல இருக்கிற இந்த பாகத்த தான் 5ஆ பிரிச்சிருப்பாங்க. ம். அது பொம்மலாட்டம் தலையாட்டி பொம்மைன்றாங்க. இந்த பூமி தண்ணீல ஆடிக்கிட்டு இருக்கிறத தான் தஞ்சாவூர் பொம்மையா காட்டுனாங்க.